ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. நாம் கள்ளங்கபடம் இல்லாமல் சில விஷயங்களை செய்கிறோம். நம்மள மாதிரியே எதிராளியும் இருப்பான்னு தப்பு கணக்கு போட்டுடுறோம். நான் உண்மையாக இருக்கேன், நேர்மையாக இருக்கேங்கிற பேரில் எல்லா விஷயத்தையும் எல்லார்கிட்டையும் சொல்கிறோம். அதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதுக்கப்புறம் அதால் வர பிரச்சனையை சமாளிக்கிறதுக்குள்ளே போரும்னு ஆயிடும். அந்த விதத்தில் நாம் யார்கிட்டையும் சொல்லக்கூடாத 10 விஷயங்களை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். முதல் விஷயம் என்னன்னா, நாம் என்ன சம்பாதிக்கிறோம்னு யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. நாம் என்ன சம்பாதிக்கிறோம்னு நம்ம குடும்பத்துக்கு தெரிஞ்சால் போகிறோம். இதை சொல்கிறதுனால நல்ல சம்பளமாக இருந்தால் பொறாமை வரும், கம்மியாக இருந்தால் கேலியும் கிண்டலும் வரும். அதனால் நாம் என்ன சம்பளம் வாங்குகிறோம்னு யார்கிட்டையும் பகிர்ந்துக்கக்கூடாது. ரெண்டாவதாக, நம்மளோட வயசை யார்கிட்டையும் சொல்லணும்னு அவசியமே இல்லை. சிலர் வயசை வச்சு திறமையை எடை போடுவா. திறமைக்கும் வயசுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு அவளுக்கு புரிய வைக்க முடியாது. அதனால் யார்கிட்டையும் நம்மளோட வயசை பகிர்ந்துக்க வேண்டாம். மூணாவது விஷயம், குடும்ப விஷயங்களை வெளியில் பகிர்ந்துக்க கூடாது. உங்களோட வலி மற்றவாளுக்கு புரியவே புரியாது. குடும்ப ரகசியங்களை வெளியில் சொல்கிறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால் குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் தான் ஏற்படும். நாலாவது விஷயம் என்னென்னா, நாம் செய்கிற பரிகாரம், நாம் கற்றுக்கிற மந்திரங்களை எப்பவும் வெளியில் சொல்லக்கூடாது. நம்ம நன்மைக்காக நாம் செய்கிற இந்த விஷயங்களை மற்றவாக்கிட்ட சொல்கிறச்சே அதோட ஆற்றல் குறையும். முழு ஈடுபாட்டோடு சொல்கிற மந்திரம் தான் பலன் கொடுக்கும். அஞ்சாவது விஷயம் என்னென்னா, கணவன் மனைவிக்குள்ளே நடக்கிற காதலையும் ஊடலையும் வெளியில் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அது எவ்வளவுதான் நெருங்கின நண்பனாக இருந்தாலும் சரி, நமக்குள்ளே நடக்கிற விஷயங்களை வெளியில் சொல்லக்கூடாது. ஆறாவது விஷயம் என்னென்னா, புண்ணிய காரியத்துக்காக நாம் மனசு வந்து செய்கிறது தான் தானம். இந்த தானத்தை பற்றின ரகசியங்களை வெளியில் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்கிறது தான் தானம். நான் இதை மற்றவாளுக்கு செஞ்சேன்னு பெருமைப்பட்டுக்கிறதுக்கு இல்லை. எட்டாவது விஷயம், நம்மளோட அந்தஸ்து புகழ் பற்றிய விஷயங்களை மற்றவாக்கிட்ட தேவையில்லாமல் பகிர்ந்துக்கிறத தவிர்க்கணும். ஒரு சிலர் இதை பந்தா காட்டுறதா நினச்சிப்பா, சிலர் பொறாமப்படுவா. இது ரெண்டுமே நமக்கு தேவையில்லாத விஷயம். ஒன்பதாவது விஷயம் என்னன்னா, நம்மளோட பொருளாதார நிலையை பற்றி யார்கிட்டையும் பகிர்ந்துக்க கூடாது. நாம் எவ்வளவு வசதியாக இருக்கோங்கிறது மற்றவாளுக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. நம்மளை சார்ந்தவாளுக்கும் அதுவும் தானாக தெரிஞ்சால் போகிறோம். நாம்ளே வழியே போய் எதையும் சொல்ல வேண்டிய அவசியமில்லாத ஒரு விஷயம் இது. பத்தாவதா, நம்ம கடந்த காலத்தை பற்றி யார்கிட்டையும் பகிர்ந்துக்க கூடாது. நண்பனாக தெரிகிற ஒருத்தன் நாளைக்கு விரோதியாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்மளோட கடந்த கால விஷயங்களை தெரிஞ்சுட்டு அதை வச்சே நம்மளை பழி வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். அதனால் கடந்த கால விஷயத்தை யார்கிட்டையும் பகிர்ந்துக்க கூடாது. நிம்மதியாக வாழணும்னா இந்த 10 விஷயங்களை நாம் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்கணும். இதையெல்லாம் யார்கிட்டையும் பகிர்ந்துக்கவும் கூடாது. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.